சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல்ல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இதை பத்தி பேசுறேன்னு தானே கேக்குறீங்க? வாங்க சொல்றேன். எல்லார் வீட்லயுமே சிம்னி இருக்கும். க்ளீன் பண்றது எப்படி அப்படின்றத ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். சிம்னில இருந்து அந்த எண்ணெய் பிசுக்காகி அப்படியே வந்து லீக்கேஜ் எல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஷபா என்னடா பண்றது அப்படின்னு தலையை பிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பவுடர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கிற மொத்த கொசுவும் இதில் தான் செத்து கிடந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் போட்டு ஸ்க்ரப் பண்ணி தான் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணுவேன். இதை மட்டும் நீ போட்டு பாரு, வேற லெவலில் வந்து கரையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் நிஜமாக நம்பவே இல்லை. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. எங்களோட சிம்னி வந்து பிஃபோர் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த பவுடரை கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டரை கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டரை அது மேலே ஊற்றும் போது எல்லா கரையுமே அப்படியே பட்டுன்னு காணாமல் போயிடுச்சு. உண்மையதான் சொல்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டிஎம்கே லிங்கை